ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அம்மா, என்னாச்சு என்னாச்சு இவ ஏன் கத்துன? நீ ஏதாவது நைட் மேர் கண்டியா? என்ன பார்த்து என்கிட்ட சொல்லு. தெரியல, அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அதை எனக்கு கிளியராக சொல்ல தெரியல. நான் ஓடிக்கிட்டே இல்லை. அதுக்கப்புறம் ஆனால் இது என்ன மாதிரியான கனவு? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கனவு இதுக்கு முன்னால் உனக்கு வந்துக்கா? இல்லை, இதுக்கு முன்னால் நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் ஏன் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு? நாகினியும் கொத்த வந்துச்சா? இந்த மாதிரி கனவுலாம் ஒருத்தருக்கு சர்ப்பதோஷம் இங்கே சொல்லத்தான் வரும். சர்ப்பதோஷம்னா அது மனுஷனுக்கு தான் ஏற்படும். அவன் கையால் ஒரு நாகத்துக்கு மரணம் ஏற்படுக்கும். இல்லைன்னா என்ன, ஒருவேளை ஒரு சில சர்ப்பங்கள் நம்ம முன்னோட சர்ப்பங்கள் ஆயிக்கலாம். அதுக்கு சில பரிகாரம் செய்யணும். அதுக்கப்புறம் அவங்க கனவுல வந்தால் அவங்க நம்மக்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்க பிள்ளைக்கு. என்ன சொல்ல நினைக்கிறாங்க? நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கனவு கண்டிக்கல, உன் லைஃப்பில் வித்தியாசமாக புதுசாக ஏதாச்சும் செஞ்சுக்கியா? கொலுசா நீ இப்போ தானே அழிஞ்சிக்க. கொலுசுன்னா பாட்டி இல்லைன்னா முன்னோர்கள். இப்போ பாரு, நீ அந்த கனவுல என்னத்தை பார்த்துன்னு சொல்லு. நான் ஒரு பெயிண்டிங்கை பார்த்தேன், அப்புறம் ஒரு ஸ்டெச்சுவை பார்த்தேன், ஒரு பொம்மையோடையது. அப்படின்னா தேவியா? இல்லை, அது தேவியோட கஷ்டம் இல்லை. அப்புறம் என்னது? அதுதான் தெரியல. ஆனால் அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்க்க ரொம்ப கொடூரமாயிடுச்சு. நான் அதை பார்த்து பயந்துட்டேன். அது தேவி இல்லை. அப்படின்னா ராட்சசியா? ராட்சசின்னா அப்படின்னா என்ன? இங்கே பாரு பிரார்த்தனா, நாகமும் நாகினியும் இருக்கோம்ல, அந்த மாதிரி ராட்சசிகளும் இருக்காங்க. நம்மட முன்னோர்களோட எதிரிகள் கால்கியா பழங்குடியை சேர்ந்தவங்க. கால்கியான்னா அசுரர்கள். ஆனால் அம்மா, நான் கண்ட கனவுக்கு என்னதான் அர்த்தமாயிருக்கும்? அவங்க என்கிட்ட என்னதான் சொல்ல நினைக்கிறாங்க? அதுதான் புரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நம்ம முன்னாடி வந்துடுவாங்க பிள்ளைக்கு. அப்போ அறிகுறி தெரியும். அப்போ நம்ம கேள்விக்கான பதிலும் கிடைச்சிடும். ஆனால் இப்போ நம்ம அடுத்த கட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிக்கணும். இது ரொம்ப நல்ல விஷயம். மேரேஜ் எப்படி நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது. மேரேஜுக்கான எல்லா சம்பிரதாயத்தையும் இந்த மந்த் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஷுவர். நீங்கள் நல்ல ஒரு முகூர்த்த நல்லா குறிச்சிடுங்க. என்னாச்சு ரொம்ப நேரமாக ஸ்மைல் பண்ணுறீங்க? சம்மந்தம் ஃபைனல் ஆக போகுதுல்ல. ஆல்ரெடி ஒரு சம்மந்தம் பேசணும்ல, அப்போ நீங்கள் எப்படி ஸ்மைல் பண்ணலையே? இது உங்கள் பிள்ளைக்கு செகண்ட் மேரேஜ், மறந்துடுறீங்க. ஆனால் இந்த ஊர்வசி மேடம்ட விஷயமே வேறு. எக்ஸ்கியூஸ் மீ பார்த்தாலேமா, 1 minute. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. ஊர்வசிக்கிட்ட கொஞ்சம் புரிய வைங்க. என் ஹஸ்பண்ட் கிட்டே இதே மாதிரி பேசிக்கிட்டிருக்காங்க, வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் மேலே கண்ணு வைக்கிறத நிறுத்த சொல்லுங்கள். எனது கண்ணா? உங்ககிட்ட நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். நாகமணிக்கத்தில் ஷேரை வாங்கிறத நாம் இங்கே வந்திக்கோம். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எங்கள் ஷேரை தருவோம்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் சொன்னபடி தான் நாங்கள் செஞ்சோம்ல. சூத்ரா பிரார்த்தனாவை விட்டுட்டு அன்புள்ள மேரேஜ் பண்ண போகிறோம். எது எப்படியும் போகட்டும், எங்களுக்கு எங்கிட்ட ஷேர் வேணும், அவ்வளோதான். எப்படி இப்போ ரஞ்சித்? உனக்கு அவனோட ஷேர் கிடைக்கும். எனக்கு அப்படி தோணலை. ஊர்வசி என் ஹஸ்பண்ட் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவன் என் ஷேரை தருவான்னு எனக்கு தோணலை. அவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க? அவன் உன்கிட்ட என்ன பேசிக்கிட்டீங்களா? அவ ஹஸ்பண்ட் மேலே நீ ஒரு கண்ணு வச்சுக்கன்னு சொன்னான். என்னது? ஏன் அவ வாழ்க்கை வந்தபடி உளறிக்கிட்டீக்கா? அவ ஹஸ்பண்டை நீ பார்த்தியா? அவனெல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன்? அவன் பார்க்க நல்லா தானே இருக்கான். உன் கண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஓகே, அதை விட்டுத்தள்ளு. ஆனால் அவன் உன்ட எல்லா மெசேஜையும் படிச்சிக்கா. நான் அவனுக்கு எந்த மெசேஜும் அனுப்பலையே.
இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து அவனை ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் கூட நான் சேட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ரொம்ப மோசமான அப்பா அம்மா. நம்மளுடைய சீக்ரெட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. இல்லைன்னா இவங்களுக்கு ஷேர் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இங்கே பாரு ரஞ்சித், அது என்னடா இங்கே இருக்கிற யாருமே உன்னோட ஷேரை கொடுக்க விரும்புறதில்ல. ஆனால் நான் தர விரும்புகிறேன். ஊர்வசி மேடம், உங்களுக்கு எனக்கு எல்லாம் ஷேர்ட விஷயம் எங்கேருந்து வந்தது? அது என்னன்னா ரஞ்சித், எங்கே பாரு, நான் இப்போ என்னென்னா ரொம்ப தனியாக இருக்கேன். அதனால எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் உன்கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதனால எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் உன் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இப்போ பசங்களும் வளர்ந்துட்டாங்க, பெரியவங்களாம் ஆகிட்டாங்க, அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல. நான் அன்மூல கூட நான் என் பொண்ணு மாதிரி தான் நினச்சிக்கேன். இப்போ அவளும் மேரேஜ் பண்ணிட்டு போய்த்துருவா. வீடு வெறிச்சோடி இருக்கும். அப்புறம் நான் தனியாக தனி மரமாக தவச்சிக்கிட்டு இப்போ. அதனால நான் என்ன நினச்சேன்னா, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலான்னு நினச்சேன். பொதுவாக என் ஒய்ஃப் என்ன உங்ககிட்ட பேசவே விட மாட்டா. ஆனால் அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. எப்போ சொன்னாலும் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ண வருவேன். ருத், 1 minute. ருத், அவங்க எல்லாரும் நம்மளோட வெட்டிங்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ஒன்றாகிடுவோம். இப்போ நான் அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ருத், நீ இப்போ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ என் கூட நீ பிரார்த்தனாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணல. ஐம் ரியலி சாரி. அதுதான் நான் செஞ்ச தப்பு. நான் உன்னை அன்னைக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டேன். அன்னைக்கு நான் என்ன நினச்சேன்னா, நான் பிரார்த்தனாவை தான் லவ் பண்ணுறேன்னு நினச்சேன். அந்த பிரார்த்தனா என்னோட ஃபேமிலியில் உயிர் எடுக்கவே நினச்சிக்கா. நீ அன்றைக்கி என்னை தேடி வந்து சொன்னல, என் கூட நீ புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு. அவன் நான் ரித்விக் கூட எனக்கு நடக்க இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன். நீ என் கூட வா. ஊர்வசி மேடம், நான் இப்போ கிளம்புறேன். இல்லைன்னா என் ஒய்ஃப் மோப்பம் முடிச்சு இங்கேயும் வந்துடுவா. See you. மரணம் தான் உன்னை மோப்பம் முடிச்சு வந்துட்டேக்கி. நானும் பார்க்குறேன் ரஞ்சித், மரணத்துக்கிட்டேருந்து ஓடுறேன்னு. கொஞ்சம் இப்படி வாங்க, எனக்கு அந்த நாகமாணிக்கம் வேணும். இன்டர்நேஷ்னல் பையர் கழிச்சிக்காங்க. அதை நான் விற்க போகிறேன். யார் அதை நல்ல விலை தராங்களோ அவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க 2 பேருக்கும் நான் அவங்களுக்கான ஷேரை கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு அவங்களோட ஷேரை கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? இல்லை, டூ குட். சரி, இந்த நாகமாணிக்கம் தான் எங்கே வச்சோம்? அந்த நாகமாணிக்கம் உனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் அதுக்காக வேற ஒரு பிளான் வச்சுக்கேன். பிளானா? நீங்கள் அந்த நாகமாணிக்கத்தை அவங்களுக்கு விற்க போகிறீங்களா? அவங்க அதுக்கு நல்ல விலை தருவாங்கல்ல? ஐயே, அந்த நாகமாணிக்கத்தை விற்க போகிறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? அங்கே பாரு, அந்த 2 முட்டாளுக்கும் அவங்களோட ஷேர் கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு என் ஷேர் கிடைச்சாகணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு சப்போர்ட் அந்திக்கிறேன். ஆனால் நீயும் அந்த நாகினி வம்சத்தை சேர்ந்தவ தானே? அதெல்லாம் அப்போ அவங்க தான் என்ன அங்கேருந்து அடித்து வளர்த்திட்டாங்களே. ஞாபகம் இல்லை உனக்கு? நீ தானே அப்போ என்னை காப்பாற்றின. என்னை ஏமாற்ற பார்க்குறியா? நான் ஒன்றும் உன்னை ஏமாற்ற பார்க்கல. இப்போ நான் சொல்கிறத கிளியராக கேட்டுக்கோ. இப்போ நான் அந்த நாக மாணிக்கத்தை இந்த நாக வம்சத்தோட ஜென்ம எதிரியாக இருக்கிறவங்க கிட்ட தான் விற்பேன். அவங்க நம்ம ஆளுங்களாய்க்கணும், கார்க்கையா வம்சமாய்க்கணும், நம்மளோட ஆளுங்களாய்க்கணும். அவனா அந்த காட்டு மிராண்டிகளா அவங்க ஜனங்களை கொண்டு குமிச்சிட்டிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கான அடையாளம். வழிபறி கொள்ளக்காரங்க, தட்டி பறிக்கிறவங்க. அந்த நாகனிங்க பல வருஷமா அந்த நாகமாணிக்கத்தை பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த நாகனிங்களை நம்ம வம்சத்தை ஆளுங்க ரொம்ப கொடுமைப்படுத்திக்காங்க. அந்த காலத்திலேயே நம்ம வம்சம் அந்த நாக வம்சத்தை எதிரியா நினைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே மாறி போயிடும். நீ அந்த வம்சத்தை சேர்ந்தவங்கிறத ஒத்துக்கிற. நீ அந்த வம்சத்துல சேர்ந்த ஒட்டிட்ட. ஆனா நீ அவங்களெல்லாம் பார்த்து பேசுறது இல்லையே. ஆனா திடீர்னு மாணிக்கத்தை அவங்க கிட்ட கொடுக்குறேன்னு சொல்ற. ஆனா அவ்வளவு படத்துக்கு அவங்க எங்க போவாங்க? அந்த மாணிக்கத்துக்காக சொல்லு. அவங்களே கொள்ளடிக்கிறவங்க. ஒரு தடவை அந்த நாகமாணிக்கம் பழங்குடி தலைவருக்கு கிடைச்சதுன்னா, அதாவது நம்ம வம்சத்து தலைவருக்கு கிடைச்சதுன்னா, அதுக்கப்புறம் எங்க வம்சத்துக்கு, எங்க ஆளுங்களுக்கு ரொம்ப பெரிய சக்தி கிடைச்சிரும். என்னாச்சு? வண்டி ரிப்பேர் ஆச்சா? கவலைப்படாத. உன்னோட எல்லா கஷ்டத்துலேருந்தும் நாங்க உனக்கு விடுதலை தரோம். விட்டுருங்க அவர. உன்னோட வம்சமா? உன்னோட ஆளுங்களா? திடீர்னு என்னாச்சு பார்த்தாலி?
உன்னோட வம்சத்தை சேர்ந்த ஆளுங்க கொடூரமானவங்க, கல் நெஞ்சக்காரங்க, ஜனங்களை கொடூரமா கொலை பண்ணிக்காங்க. நம்ம ஆளுங்க நம்ம கூட்டம் எங்க போனாலும் சேர்ந்து தான் போவாங்க. அவங்களுக்கு நாகமாணிக்கமா? அவங்களுக்கு நாகமாணிக்கத்தை கொடுக்காத பட்னி கிடக்குற ஏழைங்க. அவங்க நாகமாணிக்கத்தை முழுங்கிடுவாங்க, எதையும் தர மாட்டாங்க. ஏய் ஏய், வாய மூடு, வாய மூடு. என் ஆளுங்களை பத்தி தப்பா எதுவும் பேசாத. அவங்க லட்சத்துல ஒருத்தாங்க. உனக்கு உன் ஷேர் தானே வேணும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இல்லைன்னா உனக்கு எதுவுமே வராது. அது அவங்ககிட்டயே போய் சேர்ந்துடும். அவங்க வருவாங்க. இரி, நம்ம வீட்டு ஆளுங்களை உடனே வெளியே அனுப்பி ஆகணும். அவங்களே போய் உடனே வெளியே அனுப்பலாம். உனக்கு தான் தெரியும்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே போறது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. அட, அது சீனியர் நாகனி ஜூனியர் நாகனி இருக்காங்கல்ல, நம்மள குறி வச்சு காத்துட்டிக்காங்க. உன்னோட சொந்தக்காரங்க வர சந்தோஷத்துல நீ அதெல்லாம் மறந்துட்டியா? இந்த நாகமாணிக்கத்தால தான் நம்ம உடம்புக்குள்ள இந்த உயிர் இன்னும் ஈங்கி. அது இல்லைன்னா அவங்க நம்மளை எப்போ கொண்டு போட்டு பேத்திப்பாங்க. புரியுதா உனக்கு? எனக்கு எல்லாம் ஞாபகம் ஆக்கி, நான் எதையும் மறக்கல. என்கிட்ட அதுக்கும் ஒரு ஐடியா ஆக்கி. இந்த தாயத்தை பாத்தியா? இந்த தாயத்தை இந்த நாகமாணிக்கத்துல தொட்டு தடவி வச்சிக்க. கண்டிப்பா இது நாகமாணிக்கம் இல்லதான், ஆனா சக்தி விஷயத்துல கண்டிப்பா நாகமாணிக்கத்தை விட குறைஞ்சது இல்ல. இந்த தாயத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு. இனி அவங்க எங்க போனாலும் சரி, இந்த தாயம் அவங்கள காப்பாட்டும். இப்ப போய் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்புறதுக்கு ஒரு ஐடியா பண்ணு. என்னால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்க தெரியும் ரிஷப்பை என்னால பார்க்க முடியல. என்னாச்சு பிரார்த்தனா? நான் ருத்ராவை ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக்கி. எல்லாத்துக்கு மேலேயும் அப்பாவை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு பிரார்த்தனா, நீ ருத்ராவை ரொம்ப லவ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். ருத்ராவும் உன்னை லவ் பண்றான்னா கண்டிப்பா திரும்ப வந்துடுவான். நீ உன்னை லவ்க்காக உன்னை கடமையை மறக்க கூடாது. நீ வந்த வேலையை முடிச்சாகணும். நீங்க பழி வாங்குறத மறக்க கூடாது. நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் எதுக்காக இங்க வந்திக்கானோ அதை கண்டிப்பா செஞ்சே தீருவேன். ஆனா ருத்ராவை யாராவது ஒரு பொண்ணு கூட பார்க்கும்போது என் மனசு சரியா வலிக்குதுமா. அந்த வலி கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒருவேளை ருத்ரா உன்னை லவ் பண்ணலைன்னா அன்மூல், நான் கிளம்புறேன். ரிஷப் அங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தடவை போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். அவர் இப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருக்காருன்னே தெரியல. அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க மட்டும் என் கையில கிடைச்சி அவங்க உயிரை எடுத்துருவேன். அவர் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணவே முடியல. அதாவது ருத், நீ அவரை மீட் பண்ண முடியாது. ஐ மீன், நம்மளால மீட் பண்ண முடியாது. டேட் ஐசியூல இருக்காரு. ஐசியூல இருக்கிறவங்களாம் மீட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. ஓகே, 1 minute. ஹலோ, நவீன், நான் உடனே வரேன். நான் கிளம்பிட்டேன். ஓகே அன்மூல், நான் கிளம்புறேன். ருத், 1 minute இருப்பா. நீ வெளியில போகாத. பிரதாப், பிரார்த்தனா 2 பேரும் வெளியில இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கும். ஆமா, எனக்கு அவங்கள பார்த்துலாம் பயம் இல்லை. எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கு, நான் போயே ஆகணும். ஓகே, ஆனால் ருத், நாம 2 பேரும் சேர்ந்து போகலாமே. அதான் அம்மா சொன்னாங்கல்ல, வெளியே நிறைய ஆஃபத்துக்குன்னு. நீ பேசாமல் வீட்டிலேயே ஏறி. என்னாலும் சரி, சேஃபாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நான் எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆஃபீஸ்க்கே போகலை. ஓகேயா? ரித்விக், நீங்கள் எங்க அது நாங்கள் 2 பேரும். இட்ஸ் ஓகே அன்மோல். அதான் நம்ம 2 பேருக்கும் மேரேஜே நடக்கலையே. நீங்கள் 2 பேரும் பிரிக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் ஒன்றும் உனக்காக வரல, சைலிக்காக தான் வந்தேன். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் 2 பேரும் ஹெவியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரித்விக், எங்கே பாரு, டு பி ஹானஸ்ட், சில டைம் என் மனசுக்கு கஷ்டமாகி. ஏன்னா நடந்த விஷயத்துக்கு. இல்லை வேணாம், நீ சொல்லலாம் கேட்க வேணாம். நான் தான் சொன்னேன்னு, உங்கள் 2 பேரையும் பார்த்ததுனா எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கீங்க. நான் ரொம்ப நேரமாக பாட்டியோட நம்பருக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்கு லைன் கிடைக்கவே இல்லை. அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அவங்க ஏதோ ஒர்க் விஷயமா ஃபாரினுக்கு போயிட்டிருக்காங்க. மேரேஜ்க்கு முன்னெல்லாம் வந்துடுவாங்க. சரியாலி, நீ ரித்விக்கோட டேட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தல, அப்போ போயிட்டு வா. ஆனால் நான் வெளியே போகணுன்னு எப்போ சொன்னேன்? இல்லை, நான் தான் சொன்னேன். ஓ இல்லை, நான் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ண தான் வந்தீங்க ஒரு புது இடத்துக்கு. ருத், அன்மோல், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வாங்க.
நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமாம், அது என்ன இடம்? ஒரு பழைய காலத்து குகை. என் வேலை அதுதான், பழைய இதிகாசத்தை தேடி கண்டுபிடிக்கிறது. பழைய விஷயத்த தேடி கண்டுபிடிச்சி அதை சர்ச் பண்ணுறது. ஆர்கியாலஜிஸ்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு குகையை தேடி கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ அதோட குகையோட வாசலை திறக்க போகிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பழங்குடி காலத்து ஆக்கள்லாம் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் குகை இல்லை, நம்மளோட தேசத்தோட அடையாளம். அந்த அடையாளத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதோட நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆமாம், இது ரொம்ப நல்ல விஷயம் தான். கீபா விபா, நீங்களும் போங்கல. ருத்ரா, அன்மோல், நீங்களும் போங்கல. ரஞ்சித் சார், சஞ்சனா மேம், நீங்களும் போங்கல. ஆ, நம்ம எல்லாரும் போகலாம். வந்து குகைக்குள்ளே வேடிக்கை பாரு. அந்த குகைக்குள்ளே வச்சு உன் முகத்திலேயே நான் கிழிச்சு எறிகிறேன்னா இல்லையான்னு பாரு. ருத்ரா, அன்மோல், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக போகணும். வெளியே போனால் உங்கள் மூட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ரூட், நம்ம போகலாமா? ருத், ப்ளீஸ் கம். ஓகே ஓகே, ஐ வில் see you all. ஓகே, நான் இப்போ வந்துடுறேன். அன்மோல், சியாலி, நீங்கள் எல்லாரும் இங்கேயே நில்லுங்க. என்னது இது? இது தாயம், உங்கள் 2 பேர்ட பாதுகாப்புக்காக. இன்ஃபேக்ட் எல்லாரோட பாதுகாப்புக்காகவும். இது அந்த நாகினிங்க கிட்டேருந்து தப்பிக்க. இது சாதாரண தாயம் இல்லை, அந்த நாக மாணிக்கத்தை தொட்டு எடுத்த தாயம். ருத்ராக்கு இது அவசியம் இல்லை, ஏன்னா அவன் சேஷ நாகினியோட ஹஸ்பண்ட். ஆனால் இது உங்கள் எல்லாருக்கும் அவசியம். வீட்டை விட்டு போகும்போது இது இல்லாமல் போகக்கூடாது. இதை நீ வச்சுக்க. இந்தா. ரஞ்சித் சார், இந்த தாயம் உங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும். ஓகே, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, நான் உங்கள் பின்னாடி வந்துடுறேன். சியாலி, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், கண்டிப்பாக வந்துடு. see you. ஓகே, ஐ வில் there. தலைவரே, தலைவர் வாழ்க. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் என் தலைவர் தரிசனம். உள்ள வாங்க தலைவரே. இவங்களை எதுக்காக இங்கே வர சொல்லிக்கா?